ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 64 யோகினியில 34வது யோகினியாக ஸ்ரீ இருடி தேவியை பார்க்க போறோம். இந்த இருடி தேவியோட சிலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல உள்ள ஒரு யோகினி ஆலயத்துல தென்படுது. இந்த இருடி தேவி எப்படி இருப்பான்னா, நல்ல கம்பீரமான தோற்றமும், பசுமாடின் முகமும் கொண்டிருப்பாள். இப்போ கையில வலது கையில ஒரு ஓலைச்சுவடியும், இடது கையில திரிசூலமும் ஏந்தி இருப்பாள். ஓலைச்சுவடி ஜென்ரலா என்ன சொல்வோம்? நல்ல ஞானம், அறிவு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதை தான் அவர் உணர்த்துகிறார். நல்ல படிப்பறிவு, ஞானம், படிப்பறிவுன்னா படிக்கிறது இல்ல. எந்த கலையில, எந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அதனோட ஞானத்தை. அதே மாரி திரிசூலம் தீய சக்திகளை தகற்று எறியும் இல்லையா? பகைவரை தகற்று எறியும். பாதுகாப்பு அளிக்கும் யாரெல்லாம் அந்த தேவியை நோக்கி வேண்டுறாங்களோ. அதே மாதிரி முகத்தை பார்த்தீங்கன்னா, மாடின் முகம். மாட்டுக்கு என்ன ஒரு ஒரு ஹேபிட் இருக்கும்னா, மாடு போய் கட கட கடன்னு புல்ல மேய்ஞ்சிடும். அப்புறம் ஒரு ஆபத்தே இல்லாத இடத்துல போய் ஆற அமர உட்கார்ந்து தன் எச்சிலோட அந்த புல்ல திரும்ப போடும் இல்லையா? அது மாடோட தன்மை, நேச்சர். அப்போ இது என்ன அவ உணர்த்துறான்னா, நம்ம எதையுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. அதுல ஆற அமர யோசிச்சு, அதுல நல்லது கெட்டது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி யோசிச்சு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கணும். முடிவெடுத்த உடனே அதுல நம்ம தாமதம் காட்டக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ உடனே அதுல தாமதம் காட்டாமல் நீங்க அந்த முடிவை செயல்பாட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவ சொல்லாமல் உணர்த்துறாள். மாடுன்னு ஒரு சொல்லுக்கு தமிழ் இலக்கியத்துல செல்வம்னு இருக்கு. அப்போ இவள் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய தேவி. அப்போ இவ செல்வமும் தருவாள். இம்மையிலும் செல்வம் தரும், மறுமையிலும் செல்வம் தரும். மறுமைக்கு தேவையான விஷயங்களையும் தரக்கூடியவள். ஸோ இவளை யாரெல்லாம் வேண்டுறாங்களோ, யாரெல்லாம் உபாசனை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் இவர் நோக்கி சாதகங்கள் செய்கிறாங்களோ, பல சகல விதமான செல்வங்களை பெற்று நலமாக வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதியை அவர் தரக்கூடிய அம்பாள். இவளை எப்படி வேண்டணும் அப்படின்னா, கண்டிப்பா மாமிசமோ அதெல்லாம் எதுவுமே படைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள வச்சு நீங்க சொல்லும்போது. இவளுக்கான சிலையோ அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்துட்டு ஓம் ஸ்ரீ இருடி தேவியை நமகன்னு சொன்னாலே போதும். அந்த யோகினி சாதனையில நீங்க இருந்தீங்கன்னா, சீக்கிரமாவே சித்தி ஆயிடக்கூடிய தேவி. ஸோ இவளை யாரெல்லாம் வணங்குறாங்களோ, ஞானத்தை தருபவள், ஒரு விஷயத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பிரித்து அதற்கான முடிவை அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணி அதற்கான பர்ஃபெக்ட் முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய தேவி. அதே மாதிரி செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய தேவி. தப்பான வழியில் போகாமல் ஞான மார்க்கத்தில் அழைத்து செல்லும் தேவி. ஸோ உங்களுக்கு இந்த தேவியை பிடிச்சிருந்தா இந்த தேவியை உபாசனையை எடுத்துக்கலாம். சகல செல்வத்துடன் நிம்மதியாக வாழலாம்.